Hey BTIndeeds, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேங்க. அண்ட் நான் தான் உங்கள் ராகுல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுனடா ராகுல் புது கெட்டப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கு எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ சர்ப்ரைஸாக இருந்ததுங்க. இப்போ தான் வந்துச்சு ஒரு 2 hours முன்னாடி. சரி vlog தான் பண்ணலான்னு நினச்சேன். என்கிட்ட சார்ஜ் முடிஞ்சு போச்சுங்க. காலையில் ஷிஃப்ட்டே நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் சுத்தமாக இல்லை. சரி என்னடா பண்ணலாம், நாளைக்கு நம்ம வீடியோ ஏதாவது போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்விக்கியில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோ மூலயமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் போட்டது வந்து டிஷர்ட் ஒன்று ப்ளஸ் பேக் ஒன்று தான். ஆனால் வந்து பார்சல் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஷர்ட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. மொதல் எடுத்தோன்னே இந்த டிஷர்ட் போட்டுட்டு டெலிவரி vlog போடலாம் அப்படி தான் நினச்சேன். சரி எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த ஒரு கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு போடுறேன். சரிங்க, இந்த கைக்கு மாற்றிக்கிறேன், நைட்டு கை வலிக்குது. ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணோன்னா மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் தாங்க. இந்த 5 ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து ஸ்விக்கியில் சேர்ந்து அழகாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஏதாவது மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கங்க. எடுத்து ஸ்விக்கி டெலிவரி ஆப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி ஸ்விக்கியில் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி வந்து ஒன்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷங்க, அப்படியே கை வலிக்குது. ஒன்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நியர்பை சிட்டி, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் என்னன்றதையும் வந்து சூஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நீங்கள் எந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆர்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மொத்தம் 3 ப்ரூஃப் உங்கள்கிட்ட கேட்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. நீங்கள் ஒன்றா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்லோட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வந்து அப்லோட் பண்ணணும். ஒரு நிமிஷங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி கேட்கும். எதில் வந்து உங்களோட காசு வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணி போகிறீங்கன்னா உங்களோட பேங்க் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி நல்லா கவனிச்சிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் மட்டும் தான் இருக்கணும். உங்களோட ஃபேமிலி பேங்க் வந்து கொடுத்துடாதீங்க. அந்த தப்பு பண்ணவே பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணேன். உங்களோட ஃபேமிலி மெம்பரோட நேமில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனே பண்ணிடாதீங்க. நான் அப்படி ஓப்பன் பண்ணேன் எங்கள் அம்மாவோட நேமில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் நைட் அப்லோட் பண்ணேன். மார்னிங் 10 o'clock தான் எனக்கு கால் பண்ணி என்னோடய வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அந்த தப்பு பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை மட்டும் கொடுங்க. ஓகேங்களா? உங்களோட மொபைலை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அப்புறம் பேங்க்கு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் இன்னொன்று கவனிச்சிங்க, உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். அப்படி உங்களால் கடைக்கு போய் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஃபோனை எடுத்து அதில் வந்து கிளியர் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கிக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா அது கூட ஏற்றுக்குவாங்க ஸ்விக்கி. ஓகேங்களா? சரி, ஓகே. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சுங்க. பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையானது டிஷர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேகு இதெல்லாம் வேணுமா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்விக்கி டிஷர்ட்டும் ஸ்விக்கி பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி வந்து காசு கேட்கும் உங்கள்கிட்ட. அது மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணேன். 250 ரூபா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். பிகாஸ் நான் உள்ளார சேரும்போது டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, பேக்கு மட்டும் தான் 250 ரூபா சார்ஜு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே காசு கட்டிட்டேன். ஓகேங்களா? நீங்களும் கட்டலாம். ஏன்னா எனக்கு வந்துருச்சு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகும். கிட்டத்தட்ட 2 வாரம் 2 நாள் ஆயிடுச்சு எனக்கு இந்த டிஷர்ட்டும் ப்ளஸ் பேக்கும் வரதுக்கு. உங்களுக்கு எத்தனை நாள், ஒரு வாரத்தில் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அந்தந்த லொக்கேஷனை பொறுத்து தான் அது எல்லாமே மாறும். சரி, ஓகே. எல்லாமே பே பண்ணிட்டீங்களா? 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 4-5 வீடியோ இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 நிமிஷம் 1 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா
இது எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்விக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கே கொண்டு போகும் உங்களையே. கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மார்க்கெட் லொக்கேஷனில் கொண்டு போய் கொடுக்கணும், அதே போல் டிலே பண்ணக்கூடாது. இப்படி நிறையா ஸ்டெப்ஸை வந்து உங்கள்கிட்ட ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே வரும் அந்த வீடியோ மூலமாக. ஓகேங்களா, எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து அதே அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, சாரிங்க கொஞ்சம் வந்து சவுண்டெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுங்க. ஓகேங்களா, இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் பேங்க் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து டக்குன்னு முடிஞ்சு போயிருங்க. ஒரு சில பேர்த்துக்கு என்ன ஆகுனா ரிவ்யூவில் வந்து நின்றும். ரிவ்யூவில் வந்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிஞ்சு காலையில் 10 மணி வரைக்கும் ஆயிடுச்சுங்க. நானும் 9 மணிக்கு நேரமாக எழுந்திரிச்சு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஒன்றும் முடிஞ்ச மாதிரி தெரியல. மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது, அந்த ஏஜென்சிக்கு நான் வந்து ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்களும் சரி பார்த்துட்டு வேறு ஜாப் இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஒரு 10 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணாங்க. ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணதுக்கப்புறம் சார் உங்களோட நேமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊர், அப்புறம் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க எல்லாமே கேட்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு செல்ஃபி வந்து அவங்களோட நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 1 ஹவர் தாங்க. 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். உங்களுக்கு ஐடி நம்பர் வந்து வந்துடும். டிஷர்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டெலிவரி ஓட்டணும்லாம் ஒன்றும் இல்லைங்க. டிஷர்ட் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னை மாதிரி கூட ஓட்டலாம். நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக நான் வந்து டிஷர்ட் இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சில கடுப்பான விஷயங்களும் நடக்கும். ஏன்னா கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை என்கிட்டே வந்து கேட்டாங்க, டிஷர்ட் போடுறவங்களுக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. சண்டைக்கு வரலிங்க, பட் ஆனால் வந்து டிஷர்ட் இருக்கீங்களுக்கு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொன்னார். ஸோ அதனால் டிஷர்ட் இருந்தால் கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் தலை நிமிர்ந்து இருக்கலாம்னு வச்சிங்களேன். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் தராமல் கூட போயிடலாம். உங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு, நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ட்ரெஸ்ஸு கரெக்டான கோடில் வரல, அதனால் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு கூட கொண்டு போகும் ஸ்விக்கி. அப்புறம் கடைசியாக உங்கள் காசில் வந்து கை வச்சுருவாங்க ஸ்விக்கி. ஓகேங்களா, அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. சரி, ஓகே, இதில் தாங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். மறுபடியும் நாளையிலேருந்து எப்பயும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்விக்கி விலாக் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃபுல் டே ஓட்ட போகிறேன். ஃபுல் டே ஓட்டி எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். காலையில் 6 மணிக்கு நான் எடுக்க போகிறேன். மார்னிங் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் ஓட்டுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து ரொம்ப போயிட்டாக தான் இருக்கும், 10 to 12 எனக்கு தெரியும். அது ஊருக்கு சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் என்னோடய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் தான், அதுக்கு மேலே போகாது. அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பீக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் பீக்குன்னு ஒன்று வரும். 4 to 6 அந்தளவுக்கு இருக்காதுங்க, இங்கே ஓடாது. ஆனால் சென்னை மாதிரி இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடும். எனி டைம் வந்து அங்கே ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 to 11 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கான பீக்கு. இந்த டின்னர் பீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஸோ இந்த பீக்கில் நான் போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்சென்டிவ். அதே போல் உங்களோட ஷிஃப்ட் டைமிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷிஃப்ட் டைமிங்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நானே நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் என்னோடய ஃபோன்லேயே. போய் என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அதிலே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். சரி, ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஸ்விக்கி விலாகில் சந்திக்கிறேன். See you in next video. ஓகேங்களா, சரி, பாய்.